அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் முட்டல் மோதல் போக்குகள் தீவிரமடைஞ்சு வந்துட்டுருக்குங்க. இது போராக வெடிக்கக்கூடிய பட்சத்தில் போரில் ஆப்கான் ஜெயித்தா இந்தியாவுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. இது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் முட்டல் மோதல் போக்குகள் தீவிரமடைஞ்சு வந்துட்டுருக்கு. இது போராக வெடிக்கக்கூடிய பட்சத்தில் போரில் ஆப்கான் ஜெயித்தா இந்தியாவுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பாலுஸ்தானில் இருக்கக்கூடிய குவேட்டா ரயில் நிலையத்தில் வெடித்த குண்டு 32 அப்பாவி உயிர்களை பலி வாங்குச்சு. 62 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதலின் உச்சமாக இது இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் இராணுவத்தின் விமானப்படை அதிரடி தாக்குதலையும் நடத்தியிருந்தாங்க. இதில் 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்தாங்க. நாங்கள் தீவிரவாதிகளை தான் தாக்கினோம் அப்படின்னு பாகிஸ்தான் கூற, நீங்கள் தாக்கியது அப்பாவி அகதிகளை அப்படின்னு ஆப்கான் பதில் தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கு. இந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் ஜெயித்தா இந்தியாவுக்கு கணிசமான அளவில் பலன் இருக்கிறதாக சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. முதல் விஷயம், பாகிஸ்தான் பலவீனப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே பாகிஸ்தான் தற்போது பொருளாதார ரீதியாக பலவீனப்பட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வாங்கிய அடி பத்தாம இந்தியாவுடன் தொடர்ந்து மோதல் போக்க அது கடைபிடித்தும் வந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானின் அடி பலமாக இருந்தால் பாகிஸ்தான் கொஞ்ச காலத்திற்கு அடங்கி ஒடுங்கித்தான் இருக்கணும். ஜம்மு காஷ்மீரில் பகுதி பாகிஸ்தான் தலைமையில் நடக்கக்கூடிய சதி செயல்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தான் போரில் வெல்வதன் மூலமாக ஒரு நிலையான அரசியல் கொண்ட நாடாக அது மாறும். இது பாகிஸ்தானுக்கு சரிசமமான போட்டியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் ஏற்கனவே இந்தியா பல முதலீடுகளையும் செய்திருக்காங்க. போர் வெற்றி மூலம் மேலும் கூடுதலான முதலீடுகளை இந்தியா முன்னெடுக்கும். இது நமக்கு பொருளாதார ரீதியில் உதவும். இப்படி அமையும் ஆப்கான் இந்தியா கூட்டணி பாகிஸ்தானை மேலும் பலவீனப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு மத்திய கிழக்குடன் தொடர்ந்து வணிகம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் குறுக்கே இருக்கிறதுனால இந்த வணிகத்திற்கு தடை ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது போரில் ஆப்கான் ஜெயித்தா உறவை பலப்படுத்தி ஆப்கான் வழியாகவே மத்திய கிழக்கில் வர்த்தகத்தை நம்மால் மேற்கொள்ள முடியும். அப்படி மட்டும் நடந்தால் அரபு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் புதிய உச்சத்தை எட்டும். ஆனால் போர் சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும். அகதிகள், புதிய தீவிரவாத குழுக்கள், சீனாவின் தலையீடு, பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு ஆகிய பிரச்சனைகளும் இருக்குதுங்க. இந்த போரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்துல சீனாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சீனாவுக்கு பெல்ட் அண்ட் ரோடு எனும் வர்த்தக பாதை திட்டம் மிகவும் முக்கியமானதாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாகத்தான் போகுது. அதனால இரு நாடுகளும் சண்டை போட்டுக்கொண்டா வர்த்தக பாதை பாதிக்கும். அதனால போரை தவிர்க்க சீனா சமாதானத்தை முன்னெடுக்கும். அப்படி இல்லைனா பாகிஸ்தானுடன் தனக்கு இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்த அந்நாட்டுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள் மற்றும் உளவு தகவல்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா
தாலிபான் அமைப்பிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவி வந்துட்டுருக்க நிலையில் தாலிபான் அமைப்பை நசுக்கி விடுங்க அப்படின்னு வீழ்த்தி விடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபல் ஷெரீப் உத்தரவிட்டிருக்காரு. பாகிஸ்தானின் இந்த முடிவு தாலிபான்களை கடுப்பாகி இருக்கிறதாக சொல்லப்படுது. தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்கள் பாகிஸ்தானின் தாலிபான்கள் என அழைக்கப்படுறாங்க. இவங்க ஆப்கானிஸ்தான்ல தங்கி பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துறதும் வழக்கமான ஒன்றுதான். ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகாது. பாகிஸ்தான் இராணுவத்தினரும் இவர்களுக்கும் கூட மோதல் இருக்கு. பாகிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை நிறுவ வேண்டும். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிவதே இந்த அமைப்பின் குறிக்கோளாகவே இருக்கு. அதற்காக பாகிஸ்தான் இராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை கொன்று பாகிஸ்தானை சீர்குலைக்கும் பணியை டிடிபி அமைப்பின் முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான்ல தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தாக்குதல் நடத்துவதாக அவ்வப்போது புகார்கள் வைக்கப்பட்டு வந்துட்டு. இப்படிப்பட்ட நிலையில தான் தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கு சொந்தமான தளவாடங்கள்ல திடீரென பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வந்துட்டு. இதனால இரண்டு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டும் இருக்கு. தாலிபான் அமைப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் நிலவி வரக்கூடிய நிலையில் தாலிபான் அமைப்பை நசுக்கி விடுங்க, வீழ்த்தி விடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உத்தரவிட்டிருக்காரு. பாகிஸ்தானின் இந்த முடிவு தாலிபான்களை கடுப்பாக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த கூட்டம் ஒன்றில் பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தாலிபான்களுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். நாட்டின் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த தீவிரவாத குழு நசுக்கப்பட வேண்டும், அதற்கு தாலிபான் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருக்காரு. ஆப்கானிஸ்தான் நாட்டை இந்த அறிவிப்பு கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. ஏற்கனவே தாலிபான் மீது இந்த தாக்குதல்களை ஆப்கானிஸ்தான் அரசு கடுமையாக கண்டித்தும் இருக்காங்க. பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலை கண்டித்த ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்லாமிய எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் மீதான இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது, குழந்தைகள், பெண்கள், குடும்பங்களை குறிவைத்து தாக்கியும் இருக்காங்க. இது மிருகத்தனமான தாக்குதல், இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இது போன்ற ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வும் ஆகாது. இதை ஆப்கானிஸ்தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் இதற்கு பதிலடி கொடுக்காம இருக்க மாட்டோம். இந்த கோழைத்தனமான செயலுக்கு பதிலடி கொடுப்போம். எங்களுடைய பகுதிகளை பாதுகாக்கிறதே எங்களின் நோக்கம். அதற்காக எந்த எல்லைக்கும் போவோம். எங்களுடைய எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துறத ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதற்கு உரிய பதிலடி தருவோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்திருக்காங்க. இந்த நிலையில் கைபர் பக்துன்கவானின் பஷூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சலர்சாய் பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இராணுவ தளத்தை தாலிபான் கைப்பற்றியும் இருக்கிறாங்க. டிடிபி பாகிஸ்தான் படையினர் மூலமாக பாகிஸ்தானின் இந்த இராணுவ தளம் கைப்பற்றப்பட்டும் இருக்கு. டிசம்பர் 30, 2024 அன்று காலை பாகிஸ்தானின் இராணுவ தளத்தை கைப்பற்றியதாக டிடிபி சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து தாலிபான் படையினரும் களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலில் தாலிபான் வென்றதாகவும் அறிவிக்கப்பட்டும் இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரக்கூடிய மோதலில் ஆப்கானிஸ்தான் எதிரி நாட்டுடன் கைகோர்க்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது சமீப காலமாக பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான போர் வலுவாகி கொண்டே வந்துட்டுருக்கு. இந்த போரில் ஆப்கானிஸ்தான் வலுவாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கு செக் வைக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எதிரி நாட்டுடன் கைகோர்க்க போகிறாங்க. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான இந்த தொடக்கம் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்துட்டுருக்கு. ஆப்கானிஸ்தானில் தற்போது தாலிபான் ஆட்சி நடைபெற்று வந்துட்டுருக்கு. சமீபத்தில் இந்த சண்டை போராக வெடிக்க காரணம் பாகிஸ்தான்லையும் தாலிபான் ஆட்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு டிடிபி என்கிற அமைப்பு அவ்வப்போது பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியும் வந்துட்டுருக்கு.
சமீபத்தில் பாகிஸ்தான் டிஜிபி குழு முகாம்களில் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 40க்கும் மேற்பட்டோர் இறந்ததாக சொல்லப்பட்டது. இதில் பல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு பின் இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு எல்லை பகுதியை கைப்பற்றியும் இருந்தாங்க. எல்லைகளில் தீவிர இராணுவ படையையும் நிறுவியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற பரபரப்பான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.